மிகவும் சுவையான அரைக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. கீரை வாரத்தில் 2 முறை சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. எந்த நோயும் கிட்ட வராதுங்க. அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 6-7 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இப்போது பருப்பு கழுவி எடுத்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி அதோட போட்டுக்கலாம். உரித்து வச்ச பூண்டையும் இதோட சேர்த்துக்கலாங்க. கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீரை நல்லா கிள்ளிக்கலாங்க. நல்ல பிஞ்சு கீரையாக பார்த்து வாங்கி நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. கீரையை ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி கீரையை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இதோட இந்த கீரையை சேர்த்துடலாங்க. கீரையை நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக புளிக்குங்க போட்டுக்கலாங்க. இதில் குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த கீரையை சட்டியில் கடையிறதே இல்லைங்க. எல்லாம் மிக்சியில் போட்டுடுறாங்க. ஸோ நம்ம சட்டியில் நல்லா கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லா நைஸாக நல்லா கடைஞ்சி நல்லா ருசியாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. பூண்டு மறுபடியும் ஒரு 4 பல்லு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ கடைஞ்சி வச்ச கீரையை இதில் கொட்டிக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும்ங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து சாப்பிடுவோங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாரத்தில் 2 தடவை ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு எந்த நோயும் வராதுங்க.